அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். 2025ஆம் வருடத்திற்கான பலன். வருடம் 2025வது வருடம் தங்களுடைய 8வது ராசியில், அதாவது தனுசு ராசியில் புது வருடம் பிறக்கிறது. ஜென்ம ராசியில் குரு வக்ரம், 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம், 5இல் கேது, அஷ்டமத்தில் சூரியன் புதன், 10இல் சனி சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆக மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. சனி பகவான் தற்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உத்தியோகத்தில் வீண் பணிகள், வேலை சுமை அதிகம், கெட்ட பெயர் அனைத்தும் மார்ச் 29ஆம் தேதி மாறி லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் செல்கிறார். மிகவும் நன்மை அளிக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகலாம். மனதில் நினைத்ததை செயல்படுத்துவீர்கள். ஆக சனியினால் மார்ச் 29லிருந்து தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். மே 15ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. தற்சமயம் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து, ஜென்ம குரு வனவாசம் போன மாதிரி வீண் பணிகள், வம்பு வழக்குகள், தன்னை அறியாமல் பிறர் குறை சொல்வது, அனாவசிய செலவுகள், வீட்டில் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகும். குரு பகவான் 2ஆம் இடமாகிய மிதுன ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செல்கிறார். பணம் பொருள் சேரும். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் நன்றாக இருக்கும். அடுத்து ராகு பகவான் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வை, 9ஆம் பார்வை பெறுகிறார். வெளிநாடு செல்பவர்கள் செல்லலாம். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வரும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும். கேது பகவான் தங்களுக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். ஆக சனியினால் நன்மை, குரு பகவானால் நன்மை, ராகுவினால் நன்மை. கேது மட்டும் சுகஸ்தானத்தில் சிறு சிறு உடல் அசௌகரியம், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு, கண்கள் பிரச்சனை, கொழுப்பு சத்து, ஹார்மோன் குறைபாடுகள் வரலாம். ஆக ரிஷபராசியினருக்கு 75 மதிப்பெண்களை கொடுக்கலாம். பிரதான கிரகங்கள் குரு சாதகம், சனி சாதகம், ராகு சாதகம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை அளிக்கும். நல்ல சம்பள உயர்வு, வெளிநாடு செல்லலாம். வேலை செய்யும் இடத்தில் அவர்களுடைய திறமை உணரப்படும். இருந்தாலும் ரிஷபராசியினருக்கு வீட்டில் பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள். பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். கோவிலுக்கு சென்றால் சிவன் கோவிலில் நந்தி பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பிறக்கும். தாங்கள் எதை செய்தாலும் நல்லதுதான் செய்வீர்கள் என்பதை கணவன் உணர்வார். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். நல்ல பதவி கிடைக்கலாம். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு குரு சனி சாதகம், குரு சாதகம், ராகு சாதகம். தோல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் கேது சரியில்லை. கேதுவுக்காக, விநாயகருக்காக நெய் தீபம் ஏற்றுங்கள். ஓம் கம் சிப்ர பிரசாதனாய நமகே என்ற விநாயகர் மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். 4 பேருக்கு உதவி செய்வீர்கள். புண்ணியத்தை தேடிக்கொள்வீர்கள். ஆனால் தாங்கள் எது செய்தாலும் தங்களிடம் நன்றி விசுவாசமாக மக்கள் இருக்க மாட்டார்கள். அதற்காக தயங்க வேண்டாம். தாங்கள் செய்வது நல்லதுதான் செய்கிறீர்கள். மற்றபடி
இந்த 2025ஆம் வருடம் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.